ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பர்வீன்ஸ் கேலரி. நம்ம இன்றைக்கி வெள்ளை குருமா தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், 5 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே ஒரு ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி ஒரு 5-6 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் கசகசா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், லவங்கம் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஆக வேண்டாம், நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டும் அதே மாதிரி தான், ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேண்டாம், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுவுமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து அதையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1 மினிட் அதுவுமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரைச்சி வச்ச மசாலாவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியுமே ஊற்றிக்கலாம். நம்ம குருமா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் ஆப்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான வெள்ளை குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.